ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, இந்த மட்டக்களப்புல நான் பார்க்க போன முதல் இடம் இந்த கல்லடி பாலம். இது ஏன் இங்க பார்க்க வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் இந்த மீன் பாடும் தேன்நாடு மீனோட இசை கேட்குமா, அதாவது ஒலி கேட்குமா. அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம உபயத்தாருக்கு நன்றி சொல்லுவோம், நம்ம ஸ்பான்சருக்கு. இவங்க எல்லாம் இந்த பயணம் சிறப்பா இருந்திருக்காது. இந்த கல்லடி பாலம் போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சின்ன நினைவு சின்னம் இருக்குது. இந்த நினைவு சின்னம் 2004 சுனாமில உயிரிழந்தவங்களுக்காக வைக்கப்பட்ட நினைவு சின்னம். அதை பார்த்துட்டு இந்த கல்லடியோட பழைய பாலம், இதான்ப்பா பழைய பாலம், புது பாலம் பக்கத்திலே இருக்குது. இது கீழே தான் இந்த மீன் பாடும் தேன்நாடு அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணமே. இந்த பாலத்துக்கு அடியில தான் குறிப்பா பௌர்ணமி நாட்கள்ல இங்க மீன்கள் பாடுற மாதிரி இருக்குமா. இத மீனவர்கள் ஒரு குழாய் மூலமா வச்சு கேட்பாங்களாம் தண்ணி கடியில. அது பாடுற மாதிரியே கேட்குமா. அதனால தான் இந்த மட்டக்களப்புக்கு மீன் பாடும் தேன்நாடு, அதாவது லேண்ட் ஆஃப் சிங்கிங் ஃபிஷ் அப்படின்னு பேர் வந்தது. எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எந்த ஒரு நகரத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பேர் கிடையாது. அற்புதமான பேர்ப்பா. அதை பார்த்துட்டு இங்க ஒரு ஒல்லாந்தர்கள் கோட்டை, அதாவது டச்சு போர்ட்டுக்கு தான் அதுக்கு போனேன். இது நான் போற 3வது கோட்டையோ இல்ல 4வது கோட்டையோ அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்த டச்சுக்காரங்களும் போர்ச்சுகீஸ்காரங்களும் நாடு நாடா போக வேண்டியது, அங்க ஆட்டையை போட வேண்டியது, அந்த இடத்துல ஒரு கோட்டையை கட்ட வேண்டியது. அப்படி ஒரு மிச்சமான கோட்டை தான் இது. அங்க ஒரு பீரங்கியும் பக்கத்திலே ஒரு புத்தக சிலையும் ஒன்று இருந்தது. இதுலதான் முதல் முறையா த லேண்ட் ஆஃப் சிங்கிங் ஃபிஷ், அதாவது மீன் பாடும் தேனாடு அப்படின்ற வார்த்தையை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பண்ண ஆய்வுல தான் சில சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சது. இந்த கோட்டை அமைஞ்சிருக்கிற இடம் மட்டக்களப்பு கடற்காயல், அதாவது பேட்டிகுலர் லகுன். சரி வாங்க இந்த கோட்டைக்குள்ள போவோம். இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு இது மாவட்ட செயலகம் அப்படின்னு தெரியாது, அதாவது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட். அதாவது இந்த கோட்டையை ஒரு அரசாங்க அலுவலகமா மாத்திட்டாங்க. சரி, அரசாங்க அலுவலகம் நல்லா பராமரிச்சு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். வாசல்லே தெரிஞ்சு போச்சு. இதான்ப்பா டச்சு கோட்டை அப்படின்ற பேர்ல இருக்கிற மாவட்ட செயலகம். அங்க வாசல்லே விநாயகர் வழி மேல விழி வச்சு நமக்காக காத்துட்டு இருந்தா போல. அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அந்த பக்கம் போனேன். இந்த இடத்த பராமரிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பழுதடைஞ்ச கட்டடம் மாதிரி இருந்தது. கூரையும் சரி, தூண்களும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே சரியா பராமரிக்கவே இல்லை. அங்க ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, செதறிட்டேன். ஏன்னா அந்த படிக்கட்டு பல வருஷமா பழுது பார்க்காம இருந்தது போல. எங்கடா கீழே ஊந்துருமோ அப்படின்ற எண்ணத்திலேயே மேலே போயிட்டு இருந்தேன். போய் சேர்ந்துட்டேன். அப்படியே மேலே ஏறி போனேன். அந்த இடமே ரொம்ப அழகா இருந்தது. வழக்கமா இந்த மாதிரி கோட்டைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை சுத்தி தண்ணி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கோட்டையும் இருந்தது. கோட்டையோட நாலா பக்கமும் தண்ணி. அந்த தண்ணி வர பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா இருந்தது. நான் இங்க பார்த்த கோட்டைகள்ல பீரங்கி பெருசா பார்க்கலாம். அதுவும் இந்த அளவுக்கு நல்ல வடிவான பீரங்கியை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் முதல் முறை. நான் என்னமோ மார்வல்ல வர மாவீரன் மாதிரி அந்த பீரங்கியை தூக்க முயற்சி செஞ்சேன். இங்க இருந்து தான் போர்க்கால கட்டங்கள்ல குண்டுகளை வீசி செதற விட்டுருப்பாங்கல்ல. அந்த பீரங்கி மேல ஒரு குறியீடு இருந்துச்சு. அது போர்ச்சுகீஸா இல்ல டச்சா இல்லைன்னா ஆங்கிலேயர்களா தெரியலையப்பா. சரி, போறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி முயற்சி செய்வோம். வரல, விட்டுருவோம். அந்த கோட்டையில ஒரு கப்பர் தளம், அதாவது டாக் இருந்தது. அங்க ரொம்ப அழகா இருந்தது. அங்க இருந்து சில பல படங்களை பிடிச்சிட்டு குதிச்சு விளையாடிட்டு அங்க இருந்து கிளம்பி காந்தி பூங்காக்கு போனேன். அடுத்த குடிக்கையில சொல்றேன். போறதுக்கு முன்னாடி நம்ம உபயத்தாருக்கு நன்றி சொல்லுவோம், நம்ம ஸ்பான்சருக்கு. இவங்க எல்லாம் அந்த பயணம் சிறப்பா இருந்திருக்காது.